படம் ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகாம போறதுக்கு ஆக்டிங், லாஜிக், ஃபிளாஷ்பேக், ஸ்கிரீன் பிளேன்னு பல காரணங்கள் இருக்கு. ஒரு நல்ல கதை மொக்க ஸ்கிரீன் பிளேவால ஓடாமலையும் போயிருக்கு, ஒரு மொக்க கதை நல்ல ஸ்கிரீன் பிளேவால ஓடவும் செஞ்சிருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் காமனா அமையிறது ஒரு நல்ல கிளைமேக்ஸ். ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் மோஸ்ட்லி டிசைட் பண்றது. ஏன்னா ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி இருக்க 1-2 நெகட்டிவ்ஸ் கூட ஆடியன்ஸோட கண்ணை மறைச்சிடும். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போற படங்கள்லாம் கிளைமேக்ஸால மட்டும்தான் சொதப்பலாச்சுன்னு இல்லாம கிளைமேக்ஸாலையும் சொதப்பப்பட்ட படங்களையும் கிளைமேக்ஸால மட்டுமே சொதப்பப்பட்ட படங்கள்னு இதுவரை நான் பார்த்ததுல ஒஸ்டான கிளைமேக்ஸ்னு சொல்ற மாதிரி இருக்க ஒரு 5 படத்தை சொல்ல போறேன். அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பார்த்ததுல ஒஸ்டான கிளைமேக்ஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்துக்கான ஹைப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டருக்கு அடுத்து வரப்போற படம்னு மட்டும் இல்லாம டேரக்டரா நெல்சனும் மியூசிக் டைரக்டரா அனிருத்துன்னு கேள்விப்பட்டோன்னே கன்ஃபார்மா ஒரு பிளாக் பஸ்டர் வருதுன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா படம் எப்படி வந்துச்சுன்னா மற்ற மாஸ் படங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு எமோஷனலான ஸ்டார்டிங்கா தான் இருக்கும். இந்தியன் ரா ஏஜென்ட்டா இருக்க ஹீரோ தவறுதல ஒரு சின்ன பொண்ணோட சாவுக்கு காரணம் ஆயிடுவாரு. அந்த கில்ட்டினஸாலையும் ட்ராமாவாலையும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்க ஒரு மாலை ஹைஜாக் பண்றப்போ ஹீரோவும் உள்ள மாட்டிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கவங்களும் எப்படி காப்பாத்தி கொண்டு வராருங்கிறது தான் கதையே. இது மோஸ்ட்லி உங்களுக்கே தெரியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். படத்தை என்னதான் எமோஷனலா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தான் இல்ல. ஒரு அரைகுறையான ஸ்கிரிப்டை அவசரமா எடுத்த மாதிரி இருக்கும். சரி, இந்த படம் ஏன் இந்த லிஸ்ட்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஓகே இது ஒரு ஆவரேஜான படம்னு ஆடியன்ஸ்லாம் கடந்து வந்துட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண சம்பவம் இந்த படத்தை நீ ட்ரோல் பண்ணாம விட்டுருவ அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு. அதுவும் முக்கியமா ஜெட்ல போகும்போது வணக்கம் வைக்கிறதெல்லாம் ஒரு பீக் சினிமாவா இருந்தது. படம் ஹிட் ஆயிடுச்சு தான், இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதனால தளபதி ஃபேன்ஸ் என்ன போட்டு கடிச்சிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜிவிஎம்க்கும் சரி எஸ்டிஆருக்கும் சரி ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா வந்துட்டேன், சாதாரணமாலாம் வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி. மும்பைக்கு பொழப்பு தேடி கிராமத்துல இருந்து வந்த ஹீரோ கேங்ஸ்டரா மாதிரி நிக்கிறான். அப்புறம் அந்த வாழ்க்கையே வேணான்னு ஹீரோயினை கூட்டிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறான். இப்ப இது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா டேரக்டருக்கு படம் நல்லா வர மாதிரி இருக்கேன்னு நினைச்சாரோ என்னமோ பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறேன்னு கதையவே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி மறுபடியும் அவனை ஒரு டானா ஆகிட்ட மாதிரி காட்டியிருப்பாரு. ஆனா இதை இன்னொன்னு ஒரு விதமாவும் அணுகலாம். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லயே நீ இரும்ப தொட்டனா, அதாவது நீ துப்பாக்கிய தொட்டனா அது உன்னை விடாதுங்கிற மாதிரி காட்டுவாங்க. சேம் லைக் அவனே அதெல்லாம் விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவனை அது விட மாட்டேங்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் அப்படி யோசிப்பாங்களாங்கிறது தான் கேள்வியே. இந்த படத்துல 2 கேங் தான். ஒன்னு தப்பு தட்டி கேட்கிற பிரகாஷ் ராஜ் கேங், இன்னொன்னு தப்பு பண்றதே நாங்க தாண்டான்னு சொல்ற ரகுவரன் கேங். இந்த படத்தை பொறுத்தவரை கதை எப்படி போகும்னா வில்லன் பிரகாஷ் ராஜ போடுறதுக்கு ஆள் அனுப்புறதும், அடுத்து வில்லன் பிரகாஷ் ராஜ் ஆளுங்களை போட ஆள் அனுப்புறதும், அதுக்கடுத்து மறுபடியும் வில்லன் பிரகாஷ் ராஜ போடவே ஆள் அனுப்புறதுமா இருப்பாரு. ஆனா எல்லாத்துல இருந்து ஹீரோ பிரகாஷ் ராஜ காப்பாத்திடுவாரு. இதுக்கு ஒரேடியா வில்லனை போட்டு தள்ளிடலாமேன்னு கேட்கலாம். ஆனா அப்படி முடிச்சுட்டா படத்தை எப்படி இழுக்கிறது? இதுக்கு நடுவுல இவ்வளவு நேரம் எங்கடா இருந்தீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்க போலீஸ், அதுக்கு நடுவுல த்ரிஷா விக்ரம் லவ் போர்ஷன். ஆனா இந்த படத்துல த்ரிஷா விக்ரம் கெமிஸ்ட்ரியோட பிரகாஷ் ராஜுக்கும் விக்ரமுக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆயிருக்கும். ஒரு கட்டத்துல வில்லன் கதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ போறேன்னு கேங்க விட்டு பிரியறாரு ஹீரோ. இந்த படத்தை இப்படியே கூட முடிச்சிருக்கலாம். ஆனா டைரக்டர் லிங்குசாமி காதுல துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால தான் சாவணி யாரோ போட்டாங்க போல, டிராஜிக்கான எண்டிங் கொடுக்குறேன் பாருன்னு வடக்கு ரீல்ஸ்ல மாத்தி மாத்தி சுட்டுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு. என்ன நடக்குது? கோச்சடையான்ல வாங்கின பெரிய அடிக்கு அப்புறம் எந்திரன் மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்தே ஆகணும்னு எடுத்த படம் தான் லிங்கா. இந்த படத்துல இந்த பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு போட்ட எஃபர்ட்டை பாதி எஃபர்ட் பிரசன்ட் டைமுக்கு போட்டிருந்தாலே இந்த படம் நல்லாவே வந்திருக்கும். மோஸ்டா எல்லா படத்துலயும் பிளாஷ்பேக்ல தான் கோட்டை விட்டுருவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படியே ரிவர்ஸ். அந்த அளவு எமோஷன்ஸ்லாம் அவ்வளவு ஒர்க் ஆகியிருக்கும். அதுக்கு காரணமும் சூப்பர் ஸ்டாருக்கு செட்டான சோன்ல அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கும். ஆனா பிரசன்ட் டைம்ல இருக்க ஹீரோ கேரக்டர் மாடர்னா காட்டுறன்னு ரொம்ப ஒஸ்டான மேக்கப் போட்டு சொதப்பி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சீரியஸா கொண்டு போக வேண்டிய படத்தை கிளைமேக்ஸ்ல பலூன் மேலாம் பறக்க விட்டு அலங்கோலப்படுத்திருப்பாங்க. புரோட்டகனிஸ்டா நடிச்சிருக்க எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே. நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க.
தமிழ் படங்கள்லேயே ஒரு வேற லெவலான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் இது. ஒரு உச்சத்துல இருக்க தலகணம் பிடிச்ச மியூசிக் டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா இருக்க ஹீரோ எப்படி அங்கிருந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டரோட மார்க்கெட்டே காலி பண்றாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கு அந்த வில்லனா இருக்க தலகணம் பிடிச்ச மியூசிக் டைரக்டர் ஹீரோவை எப்படி பழி வாங்குறான், அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள இருக்க மியூசிக்கை கொல்லணும்னு அவனை எப்படி சைக்கலாஜிக்கலா டார்ச்சர் பண்றாங்கிற மாதிரி தான் கதை போகும். அதுவும் தமிழ் சினிமால இருக்க ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை டச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எஸ்.ஜே. சூர்யா சத்யராஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பார்க்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா என்னடி இது? இதுவரை நடந்தது எல்லாமே கனவுன்னு ஒரு பிட்ட போட்டுருவாரு. ஒரு ரூமர் என்னன்னா ஏஆர் ரஹ்மான் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணதா ரெடிட்ல பார்த்தேன். ஏன்னா ஏதாச்சும் எசக்கு பசக்க எடுத்து வச்சு கேஸ் ஆயிட்டா என்ன பண்றதுன்னு கூட இருக்கலாம். உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்? 2 hours ஸ்பெண்ட் பண்ணி படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு நடந்தது எல்லாமே ஃபேக்னா எப்படி? அதுக்கு அட்லீஸ்ட் நம்ம நோக்கி மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேக் ஃபிளாஷ்பேக் மாதிரி ஃபேக் கிளைமேக்ஸ்னு சொல்லியிருக்கலாம். என்ன வாழ விடணும், உன்னை வாழ விடுறதுல எனக்கு என்னடா லாபம்? அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பார்த்து வெறுத்த கிளைமேக்ஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கூட ஏதாச்சும் கமெண்ட்ல போடுங்க. கண்டென்ட் ஐடியாவோ இல்லை இந்த படத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போடுங்க. ஏன்னா எனக்கு என்னமோ செவுத்திக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. சிம்பத்திக்காகலாம் சொல்லலை, ஏன்னா நான் இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கேன்னு எனக்கும் பார்க்குற உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ எனக்கு அப்ரிசியேஷனோ சஜஷனோ எதுவும் கிடைக்காது. அதனால பார்த்து பண்ணி விடுங்க. முக்கியமாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்.